Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி சுவாலஜியில் யூனிட் 5ல் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து எரித்ரோசைட்ஸ் பார்த்தோம், அதாவது ஆர்பிசி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் தான் நம்ம வந்து WBC அப்படின்னு சொல்கிறோம். The white blood corpuscles is otherwise is called leukocytes. Leukocytes அப்படிங்கிறது அந்த பிளட்டு பார்த்தோம் அப்படின்னா கலர் இல்லாமல் இருக்கும், அந்த செல் வந்து கலர் இல்லாமல் இருக்கும். லியூகோஸ் அப்படிங்கிறது கலர்லெஸ், சைட்டான் அப்படிங்கிறது செல்லு. அப்போ கலர் இல்லாத செல்லை தான் நம்ம WBC அப்படின்னு சொல்கிறோம். ஒயிட் பிளட் கார்பசல்ஸை லீகோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லீகோசைட்ஸ் டிஃபர் ஃப்ரம் த எரித்ரோசைட்ஸ் இன் தி ஃபாலோவிங் ஆஸ்பெக்ட். இந்த லீகோசைட்ஸை வந்து நம்ம எரித்ரோசைட்டோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தே ஹாவ் நோ ஹீமோக்ளோபின். இந்த WBCயில் பார்த்தோம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் கிடையாது. பட் வந்து நம்ம RBCயில் பார்த்தோம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் ப்ரெசன்ஸாக இருக்குது. அதனால தான் அது வந்து ரெட்டிஷ் கலராக இருக்குது. செகண்ட் பாயிண்ட்டு, தே ஆர் பிக்கர் இன் சைஸ். இது பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் RBC பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சின்னமாக இருக்கும். WBC வந்து பிக்கராக இருக்கும். தே ஆர் நியூக்ளியேட்டட் அண்ட் அமீபாய்டு. இது பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து RBCயில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது. தென் வந்து இது அமீபாய்டாக இருக்கும். அமீபாய்டு அப்படின்னா மூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். லைட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா அதோட சைட்டோபிளாசம் வந்து போலிகால்களை உருவாக்கி அமீபாய்டு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகிட்டு மூவ் ஆகும். லைட்டாக மூவ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பாடியில் என்ட்ராகக்கூடிய ஃபாரின் பார்ட்டிகல்ஸை வந்து என்ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் அமீபாய்டுன்னு சொல்லியிருக்காங்க. தே ஆர் மச் லெஸ் இன் நம்பர் அண்ட் தேர் லைஃப் ஸ்பேன் இஸ் லாங்கர். இது பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். நம்மளோட பாடியில் வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் வந்து லைஃப் ஸ்பேன், இதோட வாழ்நாள் பார்த்தோம்னா ரொம்ப RBCயோட கம்பேர் பண்ணும்போது WBCயோட லைஃப் ஸ்பேன் வந்து லாங்கராக இருக்கும். தே ஆர் செவரல் வெரைட்டிஸ் அண்ட் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். இது பார்த்தோம்னா WBC வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஆனால் RBC அப்படி கிடையாது. RBC ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். WBC பார்த்தோம் அப்படின்னா நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். அண்ட் வந்து ஹாவ் த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். இதோட ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகும். த ஆவரேஜ் டோட்டல் நம்பர் ஆஃப் WBC இஸ் 6,000 to 8,000 per cubic mm of blood and average ratio of WBC to RBC work out 1:600. அதாவது ஆவரேஜாக WBCயோட கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா 6,000 to 8,000 இருக்கும் per cubic mm பிளட்டில். ஆனால் WBC பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மேல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 million சொன்னோம், ஃபீமேல்னு எடுத்துட்டோம்னா 4.5 million சொன்னோம் இல்லையா. ஸோ WBC வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ இதோட ஒர்க்கிங் ரேஷியோ பார்த்தோம்னா 1:600. WBC to RBC ஒர்க் அவுட் பார்த்தோம்னா 1:600. Leukocytosis is term used to describe increase in the total number of white blood cells in the blood. அதாவது பிளட்டில் இருக்கக்கூடிய மொத்த WBC எண்ணிக்கை அதிகமாகக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். லியூகோபெனியா மீன்ஸ் a decrease in the white blood cells count. அதாவது பிளட்டில் வந்து ஒயிட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கை வந்து குறையிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம், லியூகோபெனியான்னு சொல்கிறோம். ஒயிட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிறத லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். லியூகோபெனியா அப்படிங்கிறத குறையிறத நம்ம லியூகோபெனியா அப்படிங்கிறோம். WBC வந்து எண்ணிக்கை குறையுது. பேஸ்ட் ஆன் தர் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட் லியூகோசைட்ஸ் ஆர் டேர்ம்டு அஸ் பேக்கோசைட்ஸ். அதாவது லியூகோசைட்ஸை நம்ம வந்து பேக்கோசைட்ஸ், அந்த டேர்மை வந்து பேக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்டை செயல்படக்கூடிய விதத்தை பொறுத்து. இப்போ பார்த்தோம்னா நம்ம WBCயில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது.
கிரானுலோசைட் ஏ கிரானுலோசைட்ஸ்னு 2 வெரைட்டி இருக்குது. அப்போ கிரானுலோசைட்ஸ்லேருந்து வந்து 3 அகைன்ஸ் 3 இருக்குது, யூசனோஃபில் பேசோஃபில் நியூட்ரோஃபில்னு சொல்லிட்டு அங்கே வந்து மோனோசைட் லிம்போசைட்ஸ்னு இருக்குது ஏ கிரானுலோசைட்ஸ். ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்டை பொறுத்து அதை வந்து பேக்கோசைட்டிக் செல்ஸ்னு சில செல்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். தே ப்ரொடெக்ட் த பாடி பை அட்டாக்கிங் த இன்வாடிங்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் டிவோதம்ஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பேக்கோசைட்டிக் செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, பாடி உள்ள என்ட்ராகக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை என்ன பண்ணுது, விழுங்கி டைஜஸ்ட் பண்ணி நம்மளோட பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இன் தி நியூ பார்ன் த WBC கவுண்ட் இஸ் வெரி ஹை, அபவுட் 20,000 per cubic millimeter. பிறந்த குழந்தையில் பார்த்தோம் அப்படின்னா WBC கவுண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ஹையாக இருக்குது. நார்மலாக வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம், 6,000 to 8,000 இருக்கும். ஆனால் பிறந்த நியூ பார்ன் பேபியில் பார்த்தோம்னா ரொம்ப ஹையாக இருக்குது, 20,000 per cubic millimeter பிளட்டில் ப்ரெசன்ஸாக இருக்குது. த்ரூ அவுட் இன்ஃபன்சி அண்ட் சைல்டுஹுட் த கவுண்ட் ரிமைன்ஸ் ஹை. இது பார்த்தோம் அப்படின்னா சைல்டுஹுட் ஸ்டேஜ்லேயும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதை விட ரொம்ப ஹையாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுது WBC கவுண்ட் வந்து. சைல்டுஹுட் ஸ்டேஜ் நம்ம எது வரையும் சொல்கிறோம் அப்படின்னா, சைல்டுஹுட் வந்து த்ரீயாக டிவைட் பண்ணலாம். இயர்லி சைல்டுஹுட், மிடில் சைல்டுஹுட், லேட்டர் சைல்டுஹுட்னு சொல்லிட்டு. அப்போ ஒன்று ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும். அப்போ சைல்டுஹுட் மொத்தமாக வந்து நம்மளுக்கு 10லேருந்து 12 வயசு வரையும் சைல்டுஹுட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டேஜ் வரையும் பார்த்தோம்னா WBC வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்கும். There are several varieties of leukocytes. நம்ம முதல்ல பார்த்தோம் லியூக்கோசைட்ஸில் வந்து பல வெரைட்டிஸ் இருக்குன்ட்டு. Determinations of different varieties of leukocytes is known as the differential count of white blood corpuscles. இப்போ பார்த்தோம்னா அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும், நெக்ஸ்ட் வந்து அந்த வெரைட்டிஸ் ஒவ்வொன்றும் வந்து பிளட்டில் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம டிஃப்ரென்ஷியல் கவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். Leukocytes are of 2 main types. First one granulocyte and second one agranulocytes. இப்போ granulocytes அப்படிங்கிறது இந்த சைட்டோபிளாசத்தில் பார்த்தோம்னா குட்டியாக துகள்கள் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும். இது தான் நம்ம கிரானுலோசைட் அப்படின்னு சொல்கிறோம். ஏக்ரானுலோசைட்ஸ் அப்படின்னா துகள்கள் இருக்காது, இது ஏக்ரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிக்சர் கூட நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அந்த நியூட்ரோஃபில், யோசினோஃபில், ஃபேசோஃபில், இது 3 தான் கிரானுலோசைட்ஸ் டைப்பில் வரும். பார்த்தோம் அப்படின்னா அந்த செல்லு உள்ள பார்த்தோம்னா சைட்டோபிளாசத்தில் குட்டியாக இருக்கா, குட்டியாக ப்ரெசன்ஸாக இருக்கா. ஸோ இதுதான் கிரானுலோசைட்ஸ். அடுத்து வந்து ஏ கிரானுலோசைட்ஸுங்கிறது லிம்போசைட் அண்ட் மோனோசைட், இது ரெண்டும் ஏ கிரானுலோசைட்ஸு சொல்லுவோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு துகளும் இல்லாமல் அப்படியே இந்த நியூக்ளியஸ் மட்டும் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிறது ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Granulocytes, they are WBC with granules in the cytoplasms and the nucleus is unlobed. கிரானுலோசைட்டில் பார்த்தோம்னா WBCயோட கிரானுல்ஸ் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும். எதுலன்னா சைட்டோபிளாசத்தில், அண்ட் நியூக்ளியஸ் வந்து அன்லோப்டாக இருக்கும், நியூக்ளியஸ் வந்து லோப் இல்லாமல் இருக்கும். Granulocytes are produced in the bone marrow and are 3 types, namely neutrophil, eosinophil and basophils. இந்த granules வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது எது அப்படின்னா போன் மேரோவிலேருந்து இது உருவாகுது. இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது, நியூட்ரோஃபில்ஸ், eosinophil and basophils அப்படின்ட்டு இருக்குது. The increase of granulocytes in the blood is called granulocytosis. அதாவது கிரானுல்ஸோட எண்ணிக்கை பிளட்டில் அதிகமாக இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கிரானுலோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து diminutions of granulocytes is called granulocytopenia and complete disappearance of granulocytes is known as the agranulocytosis. பிளட்டில் வந்து இந்த கிரானுலோசைட்ஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை வந்து கிரானுலோசைட்டோசிஸ்ன்னு சொல்கிறோம். குறைஞ்சது அப்படின்னா அதை வந்து சைட்டோபெனியா அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்ளீட்டாக அந்த கிரானுல்ஸ் இல்லை அப்படின்னா அதை வந்து கிரானுலோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கிரானுலோசைட்ஸ் ஆர் ஆஃப் தி ஃபாலோவிங் டைப்ஸ். கிரானுலோசைட்ஸோட டைப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரோஃபில் ஆர் ஸ்கேவென்சர் செல். Neutrophil or scavenger cells, these are about 79% of the total leukocytes count. மொத்த லியூக்கோசைட்ஸில் இந்த நியூட்ரோஃபில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 79% இருக்குது. A neutrophil has a granular cytoplasm and the multi-lobed nucleus 2 to 7 lobed. இது பார்த்தோம்னா இந்த நியூட்ரோஃபில் வந்து
கிரானுலர் சைட்டோபிளாசம், அதாவது சைட்டோபிளாசத்தில் கிரானுல்ஸோட ப்ரெசன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து மல்டி லோப்டு நியூக்ளியஸ் வந்து 2லேருந்து 7 லோப்பாக வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பார்ப்போம். அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூட்ரோஃபில் பாருங்கள், இதில் இன்சைடில் 1 2 3 4 லோப் இருக்கா, இது வந்து நியூட்ரோஃபில். இப்போ யோசினோஃபிலில் பார்த்தோம்னா 1 2 2 லோப் இருக்குது. பேசோஃபில்ஸ் பார்த்தோம்னா 2 லோப்ஸ். இது மாதிரி மடங்கி இருக்கு இல்லையா, அந்த நியூக்ளியஸ் வந்து ரவுண்ட் அங்கங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுதான் இந்த மாதிரி லோப் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்காங்க. இதில் இது மாதிரி நிறைய 2லேருந்து 7 லோப்ஸ் நியூக்ளியஸ் ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய நியூட்ரோஃபில்ஸ் கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் அன்லோப்டு எங்கே பார்த்தோம் தான் இருக்குது. They show amoeboid movement when they comes across the bacteria. They are enveloped by a process termed as phagocytosis. இது என்ன பண்ணுது அப்படின்னா அமீபாய்டு மூமெண்ட்டை மேற்கொள்ளுது. அமீபாய்டு மூமெண்ட் எதுக்கு மேற்கொள்ளுது அப்படின்னா அதோட சைட்டோபிளாசம், அந்த செல்லோட சைட்டோபிளாசம் வந்து சீடோபொடியன்னு சொல்லக்கூடிய போலிகால்களை உருவாக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா பாடியில் என்ட்ராகக்கூடிய பாக்டீரியாவை என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே விழுங்கி டைஜஸ்ட் பண்ணி அழிக்குது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பாகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். During infection and inflammations, their number is considerably increased in the circulating blood. நம்மளோட பாடி வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தினால இன்க்ரீஸ் ஆகும் பொழுது, இன்ஃபெக்ஷன் ஆகும் பொழுது இங்கே டபிள்யூபிசினா ஃபார் இது எஸ்பெஷலி நியூட்ரோஃபில்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா அதோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கணிசமான அளவு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. இன்க்ரீஸ் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா அதை வந்து அழித்து வெளியேற்ற செய்யுது. These leukocytes are capable of passing out through the capillaries by process known as the diabetes அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த லியூக்கோசைட்ஸ், இந்த நியூட்ரோஃபில்லோட வேலை என்ன, லியூக்கோசைட்ஸில் இந்த நியூட்ரோஃபில் அப்படிங்கிற செல்லுக்கு என்ன திறன் இருக்குது அப்படின்னா அந்த பாடியில் என்ட்ராகக்கூடிய அந்த ஃபாரின் பார்ட்டிகிள்ஸை வெளியேற்றக்கூடிய திறன் இருக்குது. இப்போ கேப்லரிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இரத்த குழாயோட சுவற்றில் என்ன இருக்கும் அப்படின்னா டேமேஜான அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும், அதை வெளியேற்றத்துக்கும் தென் வந்து டபிள்யூபிசி வந்து டிஷ்யூக்கு போகிறதுக்கும் ஒரு பாதை தான், நம்ம வழியை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ் தீஸ் செல்ஸ் ஆர் ஹைலி பாகோசைட்டிக் அண்ட் டிவோர்ஸ் ஃபாரின் பார்ட்டிகிள் தே ஆர் ஆல்சோ கால்டு ஸ்கேவெஞ்சர் செல்ஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நியூட்ரோஃபில் வந்து ஹைலி பாகோசைட்டிக் செல்லாக செயல்படுது. ஸோ ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் அதோட பாடியில் என்ட்ராகும்போது டிவோர்னா விழுங்கி அதை வந்து அழித்து நம்மளோட பாடியை வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. ஸோ அதனால் இதை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கேவெஞ்சர் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். நியூட்ரோஃபில்ல ஸ்கேவெஞ்சர் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளில் கூட நமக்கு கேட்கலாம், which type of cells is scavenger cell அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்ம வந்து நியூட்ரோஃபில்ஸ்ன்னு தான் எழுதணும். The absolute number of neutrophil is 3000 to 6000 per cubic mm. இப்போ நியூட்ரோஃபில் ஒயிட் பிளட் செல்ஸ்லேயே நியூட்ரோஃபில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3000 to 6000 per cubic millimeter blood. நெக்ஸ்ட் வந்து யோசினோஃபில்ஸ். these are about 1 to 4% of total leukocytes count. மொத்த leukocytes countல யோசினோஃபில் மட்டும் எவ்வளோ இருக்குன்னா 1லேருந்து 4% இருக்குது. The cytoplasm contains courage granules which stains with the acid dye like eosins. இப்போ யோசினோஃபில்ல வந்து நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா அதில் வந்து யோசின் ஸ்டெயின் வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ வந்து அதாவது சாயம் ஏற்றுதுன்னு சொல்லக்கூடியது. சாயம் ஏற்றும் பொழுது நமக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்லேருந்து எல்லாம் வந்து நம்ம கிளியராக பார்க்க முடியும். இந்த நியூக்ளியஸ் இஸ் 2 or 3 லோப்டு. இப்போ யோசினோஃபிலோட நியூக்ளியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 அல்லது 3 லோப் இருக்கும். The absolute number of eosinophils is 150 to 400 per cubic mm. இப்போ டபிள்யூபிசியிலேயே யோசினோஃபில் கவுண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 150லேருந்து 400 per cubic millimeter. per cubic mm பிளட்டில் 150லேருந்து 400 இருக்கும். The increase during allergy condition. இது வந்து எப்போ வேலை செய்யும் அப்படின்னா நம்மளோட பாடி வந்து எப்போ அலர்ஜி கண்டிஷன் இருக்கோ அந்த டைமிங்கில் வந்து இந்த யோசினோஃபில்ஸ் வந்து எண்ணிக்கை கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும்.
திஸ் eosinophils ஆர் அமீபாய்டு பட் நாட் பேக்கோசைட்டிக். இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா அமீபாய்டு மூமெண்ட் அமீபாய்டு ஸ்ட்ரக்சராக மாறும், ஆனால் வந்து பேக்கோசைட்டிக் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகாது. நம்ம பார்த்தோம்லே ஆல்ரெடி பேக்கோசைட்டிக்னா செல்லை வந்து என்கல்ப் பண்ணி அதை உள்ளே டைஜஸ்ட் பண்ணி அழிக்கக்கூடிய அந்த திறன் வந்து இதுக்கு கிடையாது. பட் வந்து அலர்ஜி கண்டிஷன் வந்து இது நம்பர் வந்து கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஆர்பிசி. டபிள்யூபிசியோட டைப்ஸு நியூட்ரோஃபில், யோசினோஃபில், பேசோஃபில். இதெல்லாம் கிரானுலோசைட், ஏ கிரானுலோசைட்ஸ், லிம்போசைட், மோனோசைட். இது வந்து பிளேட்லெட்ஸ். The important function of eosinophils are to bring about destruction and detoxifications of toxins of protein origins. அதாவது புரத உற்பத்தியில் ஏற்படக்கூடிய அந்த கழிவுகளை என்ன பண்ணுது, வெளியேற்றி அது மூலம் ஏற்படக்கூடிய கழிவுனா நச்சுக்களை வெளியேற்றி நம்மளோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல முதல் பங்கு வகிக்கிறது எது அப்படின்னா இந்த யோசினோஃபில்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பேசோஃபில்ஸ் ஆர் அபவுட் 0 to 4% ஆஃப் த டோட்டல் லியூக்கோசைட்ஸ் கவுண்ட். மொத்த லியூக்கோசைட்ஸில் இருந்து 0 to 4% தான் இந்த பேசோஃபில்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். The nucleus is lobed and the cytoplasm contains granules of various size which take deep basic strains. இப்போ பார்த்தோம்னா இந்த பேசோஃபில்ஸில் நியூக்ளியஸ் வந்து லோப்டாக தான் இருக்கும். அந்த சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரானியூல்ஸ் வந்து வெவ்வேறு சைஸில் இருக்கும். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரெயின் ஆட் பண்ணுறது மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதாவது சாயமேற்றதுன்னு சொல்லக்கூடிய அந்த இது மூலம் நம்ம வந்து அந்த ஒவ்வொரு கிரானியூல்ஸோட சைஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த பாருங்கள் பேசோஃபில்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் குட்டியாக இருக்கா, ஒரு சில கிரானியூல்ஸ் வந்து ஒரு சிங்கிள் குட்டியாக இருக்குது, ஒரு சில கிரானியூல்ஸ் வந்து குரூப் அங்கங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் வேரியஸ் சைஸ்ன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சைஸெல்லாம் நம்ம கிளியராக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சாயமேற்றும் பொழுது நமக்கு வந்து பேசிக் ஸ்ட்ரெயின் கொடுக்கும் பொழுது நமக்கு கிளியராக தெரியும். The absolute number of basophils is 0 to 100 per cubic mm. இது எவ்வளோ இருக்குன்னா 0லேருந்து 100 per cubic mm bloodல ப்ரெசன்ஸாக இருக்குது பேசோஃபில் has some possible role in local anticoagulations and formations of ground substances. இது வந்து ஆன்டிகோயாகுலண்ட்டாக ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஏ கிரானுலோசைட்ஸ். நம்ம வந்து ஏ கிரானுலோசைட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஏ கிரானுலோசைட்ஸ் பார்ப்போம். நம்ம வந்து பிளட் அண்ட் பிளட் காம்போனன்ட்ஸில் பார்ட் ஏ, இது வந்து பார்ட் பி, நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் சின்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம். ஸோ வந்து எல்லாமே வந்து எல்லா வீடியோவும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.